கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த பரிசுத்த நாளின் காலை வேளைக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய மகத்துவமான அவருடைய கிரியைகளை வல்லமையை நாம் தியானித்து அந்நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தம்முடைய வார்த்தையின்படியே அவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறபடியினாலே அவர் நம்மை நிரப்புவார், நடத்துவார். இன்றைக்கி பரிசுத்த வேதாகமத்தில் எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 23வது வசனத்தில் பவுலடியார் ஆண்டவருக்கு ஒரு அடைமொழியை கொடுக்கிறார். எங்கும் எல்லாவற்றையும் நிரப்புகிறவருடைய நிறைவு என்று எழுதுகிறார். எங்கும் எல்லாவற்றையும் நிரப்புகிறவருடைய நிறைவு. ஆண்டவர் எங்கும் எல்லா இடத்துலையும் எல்லாவற்றையும் அவர் நிரப்புகிறவர். இப்போ எங்கெல்லாம் வெற்றிடம் இருக்கிறதோ, எங்கெல்லாம் இல்லாமல் இருக்கிறதோ, எங்கெல்லாம் குறைவுகள் இருக்கிறதோ, எங்கெல்லாம் ஒன்று இல்லாமல் இருக்கிறதோ, எல்லா இடங்களிலும் அவர் எல்லாவற்றையும் நிரப்புகிறார் என்று அவர் எழுதுகிறதை நம்ம பார்க்கிறோம். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த இடத்துல வெற்றிடம் இருக்கிறது, எந்தெந்த இடங்களில் நமக்கு குறைவுகள் இருக்கிறது, எந்தெந்த இடங்கள் காலியாக இருக்கிறது, அதெல்லாம் ஆண்டவர் நிரப்ப விரும்புகிறார். அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை அதற்காகவே அனுப்பி வைத்தார். இயேசு கிறிஸ்துவின் ஊழிய ஆரம்பத்தில் அவர் முதலாவது செய்த அற்புதம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கானாவூர் கல்யாண வீட்டில் இயேசு அழைக்கப்பட்டிருந்தார். அங்கு திராட்சை ரசம் குறைவுபட்டது. குறைவுபட்ட உடனே இயேசுவின் தாயார் இயேசுவின் இடத்துல சொல்கிறாங்க, ஐயா, ஒன்றும் இல்லை, திராட்சை ரசம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து அந்த வேலைக்காரரை நோக்கி வெளியே காலியாக இருந்த 6 ஜாடிகளை நிரப்ப சொன்னார். 6 ஜாடியிலும் தண்ணீர் நிரப்பப்பட்டது. அதை கொண்டு போய் பரிமாற சொன்னார். அது திராட்சை ரசமாக, ருசியுள்ள திராட்சை ரசமாக மாறிட்டு. ஆண்டவர் அப்படி தான் செய்கிறார். பாருங்கள், முதலாவது அற்புதமே நிறைக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை பார்க்குறோம். அது எல்லாவற்றையும் நிரப்புகிறவராக வருகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படியே அவர் செய்வார். ஒருவேளை வாழ்க்கையில் அன்புக்கு தாழ்ச்சி இருக்கலாம், ஆகார தாழ்ச்சி இருக்கலாம், பலத்திற்கு ஒரு தாழ்ச்சி இருக்கலாம், அல்லது ஒருவேளை சரியான ஒரு உறவுகள் இல்லாமல் இருக்கலாம், தேவைகள் இருக்கலாம். எல்லாவற்றையும் நிரப்புகிறவர் நம்முடைய தேவன். இன்றைக்கி அவங்ககிட்ட ஒன்றே ஒன்று தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் செய்வேன் என்று சொன்னதை செய்கிற தேவன். அவர் செய்திருக்கிற எல்லாவற்றையும் எங்கும் நிரப்புவேன் என்று சொல்லியிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலும் அவர் அப்படியே அதை செய்வார். நம்புங்கள், நம்புங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அதை அவர் செய்வார் என்பதில் சந்தேகமில்லை. அன்பு தாழ்ச்சியாக ஆண்டவர்கிட்ட போங்க, சொல்லுங்கள், ஆண்டவரே, எங்கள் வீட்டில் எங்கள் குடும்பத்தில் அன்பு தாழ்ச்சியாக இருக்கிறது. புருஷனுக்கு மனைவிக்கு இடையில், பிள்ளைகளுக்கு பெற்றோருக்கு இடையில், இதை நீங்கள் நிரப்புங்கப்பான்னு சொல்லுங்கள், அவர் நிரப்பிடுவார். அன்பினால் நிரப்புகிற தேவன், பரிசுத்த ஆவியினால் அன்பை கொண்டு நிரப்புகிற தேவன். அப்படி பார்த்திங்கன்னா எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குகிற தேவன். 2 வசனம் சொல்லுது, சங்கீதத்தின் புஸ்தகம் 34:10 சொல்லுது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லுகிறது. பிலிப்பியர் 4:19 பவுலடி அடிப்படையாக சொல்லுகிறார். அவர் குறைவுகளை எல்லாம் அவருடைய மகிமையில் நிறைவாக மாற்றுவார் என்று சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கும் அப்படியே செய்வார். நம்ம ஒரு விசுவாசிப்போம், அவரிடத்தில் விசுவாசத்தோடு கேட்போம். அவர் நிச்சயமாக எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குவார் என்பதில் சந்தேகமில்லை. அப்படியே இந்த வாரத்தை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. குறைவுகள் எல்லாம் நிறைவாவதாக. ஆமேன், ஆமேன்.